தான் தமிழ் தேசியவாதி அப்படின்ற விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறார். அவர் ஒரு பங்களா நாயின்னு சொல்லலாம். பங்களா நாயினா நம்ம நல்லா தடவி கொடுத்தோம்னா நம்ம கூட இருக்கும். அண்ணன் கூடயோ இல்லை யாரு கூடயோ, ராமதாஸ் ஐயா தடவி கொடுத்தாருன்னா பக்கத்தில் இருப்பார், சீமான் அண்ணன் தடவி கொடுத்தாருன்னா பக்கத்திலே வச்சிருக்கணும். திமுகவை யாருமே நேரடியாக விமர்சனம் பண்ணலையா? வெளிப்படையாக தானே எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படி என்ன பொங்கி எழுந்துருவாங்க? யார் எழுந்திருக்கா? இது வரைக்கும் திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்பையும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பையும் சரி, இவங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு இல்லை திமுக இந்த ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனதுக்கு இதுக்கு தான் போராடி இருக்கிறாங்க. மோடி தான் விளம்பரம் தேடுறாரு. அவர் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த சனாதனத்தை திணிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்களும் கூட போய் நின்றுக்கிட்டு ஜாலரா அடிக்கிறது என்ன? அப்போ திமுக ஆதரிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி என்ன சமூக நீதி? சரி சார், எதற்காக திரும்ப அவர்கள் சீமானை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு? நீங்க அதுதான் திமுகவை எதிர்க்கிறதுனால, திமுகவோட ஒட்டுணியா அவருக்கு இருக்கிறதுனால, அதனால இந்த விசுவாசத்தை காட்டுறது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? விஎன்அரசு அப்படின்ற ஒருவர் பாத்தீங்கன்னா சீமான் ஆபாசமாக பேசுகிறார் அப்படின்னு விமர்சனங்களை அள்ளி தெளித்திருக்கிறார். பிறகு பாத்தீங்கன்னா அவர் முக்தாரினுடைய ஒரு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? ஐயா பல கட்சிகள்ல இருந்து நாம் தமிழர் கட்சியிலையும் கொஞ்ச நாள் பயணிச்சாரு. விட்டு நடுவில் ஆதரவு நிலை, அப்புறம் வெளியே இருந்து ஆதரிக்க தான் தமிழ் தேசியவாதி அப்படின்ற விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறார். அவர் ஒரு பங்களா நாயின்னு சொல்லலாம். பங்களா நாயினா நம்ம நல்லா தடவி கொடுத்தோம்னா நம்ம கூட இருக்கும். அண்ணன் கூடயோ இல்லை யாரு கூடயோ, ராமதாஸ் ஐயா தடவி கொடுத்தாருன்னா பக்கத்தில் இருப்பார், சீமான் அண்ணன் தடவி கொடுத்தாருன்னா பக்கத்திலே வச்சிருக்கணும். புதுசாக வேறு ஏதாவது நம்ம மற்றவங்களோட பழகினாலோ இல்லை வேறு யாரோட போனாலும் கடிக்க வந்துடும். அந்த மாதிரி குணாதிசயம் படித்தவர் அவர். அப்படி படித்தவர். முக்தார் ஒரு அநாகரிகத்தின் உச்சம். சீமான் அண்ணன்னு பொருட்டு இல்லை. அவர் எந்த திமுக ஆதரவு நிலையில் அவர் எதிரில் உள்ளவங்க எல்லாரையும் கொச்சைப்படுத்தி பேசுறது, ஒரு திட்டமிட்டு எல்லாரையும் வர வச்சு அசிங்கப்படுத்துறது, நேர்காணல் எடுக்கிறன்ற பேரில் பல கொச்சைகள்லாம் பண்ணியிருக்கிறார். இல்லை, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தானே மற்ற ஆதாரங்களும் இருக்குல்ல, மற்ற ஆட்களோட பேசுகிற ஆதாரங்களும் இருக்குல்ல. அதனால் அவர்கிட்ட போயிட்டு வருகிறாருன்னா பார்த்துக்கங்க. இப்போ அவர் விளம்பரம் எங்கே கிடைக்கும், நம்ம பேசினா 4 இடத்துல எங்கே கேட்பாங்க அப்படின்னு இருக்கிறாரு. அதனால் அது ஒரு பங்களா நாய். அதனால் அவர் எங்கே நல்லா தடவி கொடுக்குறாங்களோ அங்கே வாழாட்டுவார். இல்லை சார், இப்போ காமராஜர் அந்த பிறந்த நாளுக்கு அனுமதிக்காததால கோவப்பட்டு பேசினது, எந்த பிக்காளி பைய கேட்ட மூடினாங்கன்னு அதற்காக பதிவு செய்த விஎன்அரசு அவர்கள். ஆனால் முக்தார் சீமானவர்களை வைத்து பல பெண்களுடன் உறவு அப்படின்ற மாதிரி தவறான ஒரு விஷயத்தை தான் முன்னிலைப்படுத்தி தம்ளைனே வைப்பார். அப்ப அவருடன் சேரும் போது இவரை விட அவர் ஆபாசமா பேசலையா? இல்ல இவர் என்ன ஆபாசமா பேசினாரு? இதெல்லாம் அவருக்கு பொருட்டு இல்லை. அவர் சொல்லிட்டேன்ல, அவருக்கு எங்க இடம் கிடைக்குது, எங்கே விளம்பரம் கிடைக்கிது அப்படின்ற இடத்த பார்த்துட்டு அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. திரும்ப கூட நாம் தமிழருக்கு ஆதரவாக எனக்கு அதை பேசுவார். அவருக்கு எங்கே மார்க்கெட் இல்லை, யாரும் மதிக்கலை அப்படின்னா சீமான் எடுத்த நிலைப்பாடு சரிதான் அப்படின்னு இந்த மீசியை அப்படி முறுக்கிக்கிட்டு பேசுவார். திருமாவளவன் அவர்களும் அந்த முக்தாரினுடைய ஃபங்க்ஷனுக்கு திருமாவளவன் தான் இப்போ திருமாவளவன் தான் ஒரு ஒட்டுமொத்த ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாரு. அவரோட பிறந்தநாள் விழா, இந்த வெள்ளி விழா, பொன் விழா, எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் புரூட்டஸ், அவர் பேர் விஜயா தான் சொல்கிறாங்க, யூடியூப் புரூட்டஸு, அப்புறம் இந்த திராவிடத்தின் எச்சங்கள், இந்த கேவலமாக பேசுகிறவங்க, ரொம்ப கொச்சையாக கண்ணோடி போடுறவங்க, திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே திருமாவளவனோட அலைஸ். நல்லா பார்த்துருக்கீங்களா? எல்லா மேடையிலையும் வருவாங்க. இவங்க மேடைக்கு அவங்க போவாங்க, அவர் மேடைக்கு இவர் போவார். அதனால் இது அவங்களோட பிழைப்பு. இப்போ திருமா அவர்கள் சீமான் தான் முதல் எதிரியா பார்க்கிற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு வராரு. அதாவது தமிழ் தேசியம்ன்ற பெயர்ல திராவிடத்தையே விமர்சனம் பண்றாங்க, டிஎம்கேவை எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு போர்வையில, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு பல விமர்சனங்களை கொட்டி தீர்க்கிறாரு. அவர் நீ சொன்ன மாதிரி அயோத்திதாசர் திராவிடத்தை திட்டினா அயோத்திதாசரை திட்டினா, அயோத்திதாசர் இருந்த காலத்தில் தலித்துன்னு வார்த்தை இருந்துச்சா? மாற்றுத்திறனாளிகள்ன்ற வார்த்தை இருந்துச்சா? அது பரிணாம வளர்ச்சி. காலம் போக போக நம்ம அந்த போராட்ட களங்களில் இருக்கிறப்ப தலித்துன்ற ஒரு வார்த்தை அம்பேத்கருக்கு பிறகு அது அம்பேத்கர் கொண்டு வந்தாரா இல்லை வேறு யாராவது கொண்டு வந்தாங்களா? அது சமஸ்கிருத வார்த்தையா இல்லை பஞ்சாபி வார்த்தையான்னு நமக்கு தெரியல. அந்த ஒரு வார்த்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சிதறுண்ட மக்களுக்காக பொதுவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது ஏன் அயோத்திதாச பண்டிதர் பயன்படுத்தல? திராவிடம்ன்ற சொல்லை கையாண்டாரு, அதனால நான் சொல்ல வரேன். அவர் காலத்துல ஏன் தலித்துன்ற வார்த்தை இல்ல, மாற்றுத்திறனாளிகள்ன்ற வார்த்தை ஏன் இல்லை? இப்போ நவீனமாக நம்ம காலத்துக்கு ஏற்றாறு போல் மாறுறோம்ல, அது போல் அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாம் இப்போ பாரதிதாசன் ஐயா கூட திராவிடம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 4 இடத்துல மாறுறாங்கல்ல, கருத்தியல் மாற்றங்கள் வருதில்ல, சமுதாயத்தில் நடக்கிறத பார்க்குறாங்கல்ல. திராவிடம்னா அந்த தமிழர் அல்லாதோர் செய்கிற துரோகத்தை பார்க்குறாங்கல்ல. உங்களுக்கு பார்த்து சூடு சோரணையும் வரல, கூட்டணி வைக்கணும், எப்படியாவது பிழைப்பு நடத்தணும், கட்சின்ற பேரில் கட்ட பஞ்சாயத்து நடத்தணும்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
இன்னொன்னு கேக்குறாரு, ஏன் டிஎம்கேவை நேரடியாக நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாம் பெரிய கட்சி, அவங்களே பதிலடி கொடுப்பாங்க, அதை விட்டுட்டு திராவிடத்தை எதுக்கு விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திமுகவை யாருமே நேரடியாக விமர்சனம் பண்ணலையா? வெளிப்படையாக தானே எல்லாரும் பேசுறாங்க. அப்படி என்ன பொங்கி எழுந்துருவாங்க? யார் எழுந்திருக்கா இது வரைக்கும் திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்பையும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பையும் சரி, இப்போ பொதுப்படையாக இருக்கிற காவேரி பிரச்சனை, தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த இந்திய தேசியத்தின் மூலமாக வர பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகளுக்கு எங்கேயாவது பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா? மாவட்ட ரீதியாக துரைமுருகன் தலைமையில் ஒன்று, பொன்முடி தலைமையில் ஒன்று. இவங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு இல்லை திமுக இந்த ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனதுக்கு இதுக்கு தான் போராடி இருக்கிறாங்க. காவேரி பிரச்சனைக்கு இப்போ இந்த ஐபிஎல் போராட்டம் நாம் தமிழர்லாம் முன்னெடுத்தோம். எல்லாம் இயக்குனர் பாரதி ராஜா, வைரமுத்து, வெற்றிமாறன் எல்லாரும் வந்தாங்க 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தப்போ. அப்போது இது மாதிரி ஏதாவது ஒரு பொதுவான போராட்டம் முன்னெடுத்திருக்கீங்களா? நீங்கள் எதிர்கட்சியாக தான் இருந்தீங்க, 90 எம்எல்ஏ இருந்தீங்க, இப்போ எத்தனை எம்எல்ஏ இருக்கிறீங்க? எல்லா எம்எல்ஏயும் நல்ல சம்பளம் வாங்கி திங்கிறீங்களே வெளியே, ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா திமுகவை எந்த வகையில் அவங்க தற்காக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்காக நம்ம பேசலாம். எல்லா சமூக நீதி கொலைகள் எல்லாம் நடக்குது, தண்ணியில் மலம் கலக்கிறான், எல்லாம் நடக்குது. அதுக்கான உடனே தீர்வு, ஒரு அதிரடி நடவடிக்கை ஒரு மண்ணும் இல்லை. எதுக்கு திமுகவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கும்? அது திருமாவளவனை வெளிப்படையாக சொன்னா போதும். சமூக நீதி பேதின்றாரு. அந்த சமூக நீதி பேதியை பேண்டு தண்ணியில் கலக்கிறான், அப்படியும் சமூக நீதின்றாரு. ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறான், அப்படியும் சமூக நீதின்றாரு. சேரி சிதறுண்டு போகிறதுக்கு அங்கே இருக்க இளைஞர்களுக்கு போதைப் பொருள், குட்கா, கஞ்சா எல்லாமே அது எல்லாமே ஹோல்சேல் மாதிரி இப்போ சேரி தான் பயன்படுது. அப்போ அங்கே பாதிக்கப்படுறது யார்? இளைஞர்கள் யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள். நீ சொல்கிற சோ கால்டு தலித்து. அப்போ திமுக ஆதரிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி என்ன சமூக நீதி? தலித் இளைஞர்கள். சரி சார், எதற்காக திருமா அவர்கள் சீமானை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாருன்னு நீங்க? அதுதான் திமுகவை எதிர்க்கிறதுனால, திமுகவோட ஒட்டுணியா அவர் இருக்கிறதுனால, அதனால அந்த விசுவாசத்தை காட்டுறாரு. அததான், மத்தபடி வேற எதுவும் இவரால என்ன பயன்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்ல சார். நீங்க பறையர் ஓட்டுலயே போய் கை வைக்கிறீங்கல்ல, ரெட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, அப்ப அந்த ஓட்டு உங்களுக்கு இல்ல. நீ வாடகைக்கு அந்த ஓட்டெல்லாம் அப்படியே திமுக தானே கடத்துற. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நீ வாங்கினா கூட சரி பரவாயில்ல, நம்ம அண்ணன் தனியா அரசியல் பிரதிநிதியா இவர் தானே சார் நிக்கிறாரு. என்ன பிரதிநிதி? அந்த அதாவது நீங்க சொன்னது போல அந்த தலித் மக்களின் பிரதிநிதி இவர் தானே அந்த இடத்துல அந்த ஓட்டுகளை சின்னதா இருக்கிறதுனால இவர் பெருசா கண்ணுக்கு தெரிகிறாரு. என்ன பிரதிநிதி, என்ன சாதிச்சிருக்கிறாரு அரசியல் ரீதியா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இப்போ அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தாரு. அப்போ அருந்ததி ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு வருது. தமிழ் பேசும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அது பறையரோ வேறு என்ன சமுதாயம் உட்பிரிவு நிறையா இருக்கும். இந்த பிரிவுகளுக்கு நீ என்ன வாங்கி கொடுத்துருக்கிறீங்க? என்ன அரசியல் உரிமை பெற்றுக் கொடுத்துருக்கிறீங்க? அது சொல்கிறாங்க, போன முறை 6 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தப்போ கூட அதில் ஒரே ஒருத்தர் தான் பறையருன்றாங்க. ஆமாம். அப்போது நீங்கள் என்ன தான் அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் சும்மா பேருக்கு சமூக நீதி, RSS உள்ளே வந்துடக்கூடாது. திமுக ஒரு பிரதம மந்திரி வராரு, பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னா பாஜக கொடியே இருக்கக்கூடாது, எந்த கட்சி கொடியும் இருக்கக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் நிகழ்ச்சி பாஜகக்காரன் கொடி போடுறான், அவங்க மார்வாடிங்களாம் ரோட்டில் நிற்க வச்சு, வடநாட்டுக்காரனை நிற்க வச்சு அவருக்கு ரோட் ஷோன்னு ஒரு பேருக்கு நடத்துகிறான். சரி, அது அவர் நடத்திட்டு போகிறாரு. திமுக கொடி எதுக்கு போட்டிக்கு? அதில் வர அந்த வளைவில் பார்த்தா திருமாவளவன் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஏன் பாய்காட்டுன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியாதா? புறக்கணிப்புன்றது உங்கள் வார்த்தை உங்களுக்கு தெரியாதா? ஒத்துழையாமைன்ற அந்த தொகுதி என்னுடைய தொகுதி, அதனால நான் பங்கேற்றேன்னு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. இதே உங்க வன்னியரசு அனுப்பு, பிரதிநிதியை அனுப்பு, என்னோட MP ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பு. திமுகவில் ஸ்டாலின் இப்போ உடம்பு முடியாதனால மருத்துவமனையில் இருந்தனால போல இல்லைன்னு அவரும் போய் அங்கே உட்காந்துருப்பார். அவர் ஏன் திமுக கொடியை நட்டனி அங்கே ஒரு பிரதிநிதி அனுப்புங்களேன். யாராவது ஒரு அமைச்சர் போனால் போதும் அப்படி சொல்லிட்டு விட வேண்டியதானே? தங்கம் தென்னரசு யாரோ போனாங்கன்னு நினைக்கிறேன், அதோட விட வேண்டியதானே? இது எல்லாமே பெருமை, தமிழர்களுக்கு பெருமை, எல்லாம் போட்டு பெருமை. மோடி தான் விளம்பரம் தேடுறாரு. அவர் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த சனாதனத்தை திணிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்களும் கூட போய் நின்றுக்கிட்டு ஜாலரா அடிக்கிறது என்ன? இன்னொன்னு சொல்றாரு, சீமான் அவர்களுக்கு அரசியல் பேச தெரியல, அதனாலதான் 2 சீட்டு பிளாஸ்டிக் சேர்ன்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்யறாரு அப்படின்னு ஒரு கருத்தை பேசுறாரு. அடிக்கடி சொல்லுவாரு இல்லையா, 2 சீட்டுக்காக நான் கட்சி அடமானம் வைக்க மாட்டேன், அந்த மாதிரி கிடையாது நானு அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணும்போது, அதனாலதான் அரசியல் பேச தெரியல, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. முதலாளி ஸ்டாலினையும் உதயநிதியவும் ஏதாவது ஒரு டிபேட்டுக்கு உங்கள் வெளிச்சம்னு ஒரு தொலைக்காட்சி வச்சுருக்கிறீங்க, அதுக்கு கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் சீமான் அண்ணனே இல்லை நாங்கள் கூட வரோம். எங்களை தோக்கடிக்கிட்டோம். முதல்ல உதயநிதி, இன்பநிதிக்கு வரலாறு பேசுவோமே. தலித் என்றால் என்ன? ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னா என்னென்ன தமிழ்நாட்டில் இருக்குது? அவங்களுக்கு யார் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தா? அம்பேத்கரோட இயற் பெயர் என்ன? அம்பேத்கரோட இயற் பெயர் என்னன்னு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் கேட்டால் ஒரு நொடியில் பதில் வருமா? அதனால் வார்த்தை முத்துது நம்மளுக்கு. ஒன்றும் இல்லை, மக்குங்களை கூட இருந்துக்கிட்டு நீ சீமான் அண்ணனுக்கு அரசியல் தெரியலன்ற. அதனால் அவர் பிழைப்புக்காக பேசுவார், இன்னும் நிறையா பேசுவார். இன்னொன்று, துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லி நிறைய பேர் தூண்டுறாங்க. ஏன் நான் முதல்வர் ஆகக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க?
அமெரிக்க மாப்பிள்ளை தான் துணை நடிகர், அமெரிக்க மாப்பிள்ளை ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான்ற மாதிரி. நீ ஆகுங்க, யார் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னான், அறிவு இல்லைன்னு சொன்னான். உதயநிதியை காட்டிலும் ஸ்டாலினை காட்டிலும் இருக்குது. அதுக்கு என்ன பார்த்து என்ன வழி கிரியேட் பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? ஜால்ரா கூட்டணி 2 சீட்டை வச்சு எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்? இல்லை எண்ணிக்கையில் அதிகமாக கேட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து, இல்லை முன்னாடியே வந்து ஆட்சியில் பங்குன்னு கேட்டு பேசி கூட்டணி வைக்கணும். அப்படி வச்சா பரவாயில்ல, பாராட்டலாம். நாங்கள் வந்தால் உங்களை துணை முதல்வராக ஆக்குறோம், நீங்கள் கொஞ்ச நாள் ஆட்சியில் இருங்க, இல்லை நீங்கள் முதலமைச்சராக இருங்க அப்படின்னாங்கன்னா நம்ம பாராட்டலாம். அந்த அளவுக்குலாம் மதிக்க மாட்டாங்க அவங்க. 2 சீட்டு 3 சீட்டு உடனே முதலமைச்சராக கொடுத்துருவாங்களா, துணை முதலமைச்சராக? அது இன்னொரு 25 வருஷம் ஆகும். இன்னொரு விஷயம் சார், இப்ப இந்த பறையர்களின் ஓட்டுக்காக வந்து திருமா அவர்கள் ஒரு அடையாளமா இருக்காரு. அப்போ வந்து நீங்க வந்து பறையர்கள் மத்தியில எழுச்சியை உண்டு பண்ணணும்னு நாம் தமிழர் கட்சி போராடுது. இன்னொரு விஷயம், தேவேந்திர குல வேளாளர் விஷயத்தையும் இப்ப நாம் தமிழர் கட்சி கையில எடுக்குது. அதனால கிருஷ்ணசாமி கூட பார்த்திருப்பீங்க, நீங்க வந்து இந்த கட்சியை தடை செய்யணும் நாம் தமிழர் கட்சி அப்படின்லாம் பேசினாரு. அப்போ அந்தந்த ஓட்டுகளை நீங்க கவர முயற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு எதிர்ப்புகள் வருதான்னு ஒரு கேள்வியிலே ஒரு பிழை இருக்கு. ஓட்டுக்களை கவர் பண்ணணும்னா நம்ம வேற மாதிரி பேசிட்டு போயிடலாம், உட்காந்த இடத்துல இருந்தே பேசிட்டு போயிடலாம். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி அந்த மக்களுக்காக களமிறங்கி போராடுறது தான். இன்றைக்கி வந்து கல்லிறக்கம் 1000 விவசாயிகளோடு சேர்ந்து வந்து மாநாடு அப்படின்னா, இது நாடார்களுக்கானது மட்டும் இல்லை. அந்த 1000 பேரும் நாடார் மட்டும் கிடையாது, எல்லா சமூகமும் இருக்கிறான். அதனால் அது நாடார் ஓட்டு, இது பறையர் ஓட்டு, இது பல்லர் ஓட்டுன்னு பார்க்கணும். பல நாள் நீண்ட நாள் கோரிக்கை, அந்த மக்களின் பிரச்சனை அது பகுதி, அந்த பகுதி அது ஒரு சமூகமாக கூட இருக்கும், பெரும்பான்மை ஒரு சமூகமாக இருக்கலாம். அப்போ அந்த மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம களமாடுறோம் அப்படின்றப்ப இது ஒரு பெருமையாக தான் நினைக்கணும். இதை வந்து சாதி ரீதியாக இந்த வன்னி அரசு மாதிரி நம்ம பேசணும்னா அது நம்ம கேள்வியில் தவறு. மற்றபடி இது நல்லது தான். எல்லா பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியுதுல, நான் கொண்டு வந்து காட்டுறோம்ல. இதுக்கு முன்னாடி அமித்ஷாவை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமோ 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பல்லர் சமுதாய மக்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க, இது ஒரு மாநாடு போட்டாங்க. வெளியே தெரியலையே, இன்றைக்கி சீமான் அண்ணன் போடுறாருன்னு வெளியே தெரியுதில்ல. அதனால் எல்லாத்தையும் தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு. இன்னும் இந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ ஒரு அரசியல் இருக்கவங்க கட்டாயம் செய்ய வேண்டியது. மக்கள் பிரச்சனைகளில் கூட போய் நிற்கிறது, அப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு பல மக்களுக்கு, வெகு மக்களுக்கு காட்டுறது. இந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இப்ப நீங்க ஜாதி ரீதியா இந்த பணிகள் நடைபெறல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஜாதிய ரீதியாக தானே பிரதிநிதிகள் வந்து தற்போது வந்து உங்க ஓட்டக்க வருவதற்காக இவங்க தேவை அப்படின்னு கூட்டணிகள் வைத்து பண்றாங்க. அப்ப ஜாதிகள் இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியும் எப்படி நம்புறீங்க? ஜாதிகள் இல்ல, திருமாவளவன் மாதிரி ஜாதியை ஒழிச்சிருவோம் அப்படிலாம் நம்ம ஊரை ஏமாத்தல. ஜாதி கடந்து ஜாதியை ஒழிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ வன்னியர் பறையர் பிரச்சனை, தேவேந்திர குல வேளாளரும் இது வேற என்ன பிரச்சனை, தேவர சமுதாயம் பிரச்சனை அப்படின்னா ஜாதியை ஒழிக்கணும்னா நீ அவனை விட்டு எல்லாம் செத்து போகணும் அர்த்தம். அந்த சிந்தனையை கடந்து வாடா தமிழா, வாடா மானிடா, எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம சமுதாயத்தை மீட்டெடுப்போம், எதுக்கு இந்த பாகுபாட்டில் இருக்கணும்னு சொல்கிறது தான் நல்ல. ஜாதியை கடந்து தான் போக முடியுமே வெளியே. ஜாதியை ஒழிக்கணும்னா யாரையாவது வெட்டணும், குத்தணும். அது இவனை வெட்டணும், இல்லாமல் வெட்டணும். அதனால் இந்த சாதி ஒழிப்புன்றது ஒரு பெரிய ஏமாற்று வேலை. இந்த திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஈவ ராமசாமி குரூப்பும் அதை ஒட்டிக்கிட்டு இந்த தலித் இயக்கங்கள் திருமாவளவனும் பண்ணுறது வேலை. அதனால் சாதி மறுப்பு, சாதி கடந்து நாம் தமிழராய் அப்படி இணைகிறது தான் வந்து சிறப்பு. அப்போ தான் ஒரு மாற்றம் வரும். இது நடக்காதது, நடக்க முடியாது. இது நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சார், சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது இலங்கையில வந்து 3% இருந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு அதிபராக ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆட்சி மாற்றம் ஏன் இன்னைக்கு தமிழகத்துல நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஆனா இப்ப இருக்க அந்த அரசியல் சூழல்ல 2026ல அந்த ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இருக்கனால தான் நம்ம களமாடுறோம். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு நம்ம எடுத்து காட்டுறோம், தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறோம், களமாடுறோம், பார்ப்போம். ஏன்னா இந்த அரசியல் தமிழ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓட் பாலிட்டிக்ஸ், அந்த தேர்தல் நேரத்தில் அந்த ஒரு வாரத்தில் பணமழை, இந்த மாதிரி அரசியல்லாம் வந்து திமுக, திராவிடம், பாஜக எல்லாம் இப்போ 4 கோடி ரூபா சிக்கினவர் தான் இன்றைக்கி மாநில தலைவர். போன தேர்தலில் 4 கோடி ரூபா ஓட்டுக்கு காசு கொடுக்க எடுத்துகிட்டு போன மாட்டினவர் தான், கையங்களமாக மாட்டினவர் தான் மாநில தலைவர். அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் எல்லாம் பணம் போடணும், பார்ப்போம், ஒரு நம்பிக்கை தானே. இல்ல சார், இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, தேர்தல் அரசியல் அப்படின்றது ஒரு விதமான ஒரு அரசியலாக இருக்கு. மக்களிடம் வந்து அதை கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வேற விதத்துல கையாளுது. ஆனா நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை போராட்டம், மக்கள் பிரச்சனை அப்படின்னு பேசும்போது அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். இந்த அரசியலை நீங்க எப்படி மாற்றணும்னு எப்படி நீங்க முயற்சி பண்றீங்க? அது சாத்தியமான்றத கேள்வி. எல்லாருமே அந்த ஆட்டத்தில் விளையாண்டு தான் ஆகணும். தேர்தல்னு வரப்ப தேர்தலுக்கு களத்தில் விளையாண்டு தான் ஆகணும். அப்போ விளையாடுறப்ப மக்கள் அதை உணரும். நீங்க சொல்ற
சொல்கிற மாதிரி போராட்ட காலம் வேறு, இது வேறு, இந்த நேரத்தில் எல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டுடுறான், இல்லை காலங்காலமாக நாங்கள் எம்ஜிஆர் ஆளு கருணாநிதி ஆளுன்னு மாற்றம் வரணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இந்த சதவீதம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஏற, இல்லை அந்த பக்கம் இருக்கிற முதியோர்கள் வந்து காலாவதியாக, வயசானவர்கள், இல்லை பிற்போக்குவாதிகள்னு வச்சுப்போம், வயசானவர்கள்னு சொல்லக்கூடாது, பிற்போக்குவாதிகளுக்கு எண்ணிக்கை குறைய, முற்போக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்படி தான் பண்ண முடியும்.